Hi friends, இன்னைக்கு ஒரு புதுவிதமான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். யூசுவலா வெஜிடபிள்ஸோ இல்ல நான்வெஜ் வச்சு தான் கிரேவி பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்நாக் ஃபுட்டை வச்சு நம்ம கிரேவி ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மாடி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அம்மாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பவும் போல் கிரேவி ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி புதுவிதமாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்ல மிதமான தீயில வச்சு வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு காரசேவ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காரசேவ் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். ஏன்னா நான் ரொம்ப மெல்லிசான காரசேவ் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1 நிமிஷம் கொதிச்சாலே இது போதும். ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸ் காரசேவ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல திக்கான கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இருக்கிற கிரேவி ரெசிபி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you friends.